மேல வந்து பெரிய விமர்சனம் வச்சிருக்கீங்க, நிறைய விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன் எதனால? எது? டிவிகே கட்சி மேல தொடர்ச்சி விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன் எதனால? அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல இருக்கார்ல அவரு, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து வெளியில வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்துல தான் வருது. அந்த ஆதங்கம் என்னன்னா, நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மாதிரியே தான் இருக்கணும். இப்போ எங்களே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும்போது என்ன சப்போஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, கிரிட்டிசைஸ் பண்றவர் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. எதனால அவர் சொல்றாரு, என்ன சொல்ல வராங்க, என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துலயே நம்ம இருந்துட முடியாது. நானே இப்ப நடிக்க வரேன்னா நான் கேரவனுக்குள்ள இருந்து நடிக்க முடியாது, இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனதான் நடிக்க முடியும். அந்த மாதிரி வரட்டும், வந்து ஒர்க் பண்ணட்டும், ஒர்க் பண்றத மக்களுக்காக பண்றத பார்த்துட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும். இப்ப நீங்க என்ன நிக்க வச்சு இங்க கேள்வி கேட்குறீங்க, இதே கேள்விய அவரை நிக்க வச்சு நீங்க ஒரு நாள் கேட்டுட்டு அதான் அந்த பதில் அங்க வந்துருச்சு. ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறுத்தப்படும். ஆமா, அவங்க யாரும் இன்னும் ரெடியா இல்லைன்னு நான் நம்புறேன். சட்டசபை தேர்தல பிரச்சாரம் பண்ணீங்களா உங்களுக்கு எதிர்த்து? இல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் நான் ஆதரவு தெரிவிக்கல. ஆனா வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும். விமர்சனம் எப்ப நிறுத்தப்படும்னா ஒரு ஒர்க் அங்க நடக்கும்போது, ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக யாராவது வந்து பேசும்போது, அந்த ஒரு சம்பவமே நடந்தது, அந்த துர்சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்காக கூட அங்கேருந்து வந்து குரல் வந்து வரல. வெளியில நம்ம தான் ஆதங்கப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்னதான் நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்களை கூட நீங்க இன்னும் கேட்கல. வெளியில வந்தா கேட்கலாம். ஆமா, வெளியில வரணும். நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூர்ல வந்த வெளியில இருக்கு, நான் வந்துட்டேன் இன்னைக்கு. அந்த ஏரியால இருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம். செல்லப்பிராணிகளை வந்து இருங்க ஒரு நிமிஷம்.